குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள தாவேக தலைவர் விஜய்க்கு அரியலூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம், வணக்கம். தற்பொழுது அரியலூர்ல எந்த பகுதியில் தற்போது தாவேக தலைவர் விஜய் இருக்கிறார்? இன்னும் எவ்வளவு நேரத்தில் இங்க கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று சேர இருக்கிறார்? உங்களுடைய சூழல் என்ன பாலசுப்ரமணியம்? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று முதல் வருகின்ற டிசம்பர் 20ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களை சந்தித்து உரை நிகழ்த்த உள்ளார். முதல் நாளான இன்று காலை திருச்சியில் பொதுமக்கள் முன்பு உரை நிகழ்த்திய பின்னர் தற்பொழுது அரியலூர் மாவட்டத்திற்குள் வருகை தந்து கொண்டுள்ளார். முன்னதாக அவருக்கு கீழப்பழுவூர் அருகே கூடியிருந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வாரணவாசி சவுத்தாய் குளத்தை தாண்டி அரியலூர் நகருக்கு இன்னும் 100 மீட்டர் தூரமே உள்ள நிலையில் கலெக்டர் அலுவலக ரவுண்டனா அருகில் வந்து கொண்டிருக்கிறார். கலெக்டர் அலுவலக ரவுண்டனாவிலிருந்து அரியலூர் பேருந்து நிலையம் சுமார் 500 மீட்டர் தொலைவே உள்ளது. எனவே இன்னும் 5 மணித்துளிகளுக்குள் அவர் முன்பு கூடியிருக்கின்ற தொண்டர்களிடையே உரை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய வருகையை முன்னிட்டு மதியம் முதலே அரியலூர் மற்றும் சுற்று வட்டார கிராமத்திலிருந்து வந்திருந்த தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லாருமே காத்திருக்கிறாங்க. குறிப்பா நம்ம பார்க்கணும்னா, அதாவது அரியலூர் நகர்ல சாலையின் இருபுறத்திலுமே உள்ள பொதுமக்கள் எல்லாருமே, ஏன்னா பள்ளி கல்லூரி சென்று குழந்தைகள் எல்லாருமே வந்துட்டதால குடும்பமா சாலைகளை நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம இப்ப பாக்குறோம். மாணவர்கள், அவங்க அம்மா அப்பா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வயதானவர்களுமே இருக்கிறாங்க. ஒரு சில இடத்துல அவங்க இசைக்குழு வச்சுக்கிட்டு மக்கள் இருக்கிறதையும் அந்த இசைக்குழுக்கு ஏற்ப நடனமாடக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. காவல்துறை விஜயோட பேருந்து முன்பு அவர் உரையாற்ற இருக்கிறது அரியலூர் மாவட்ட எஸ்பி விசிஎஸ் பாலசுப்ரமணியம் தலைமையில ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இங்கிருந்து அரியலூர் பேருந்து நிலையம் முன்னாடி அவர் பொதுமக்களை சந்திச்சு உரை நிகழ்த்தினர். பின்னாடி திரும்ப கள்ளங்குறிச்சி ரவுண்டனா வழியா அவர் குன்னம் போய் உரை நிகழ்த்துவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பின்னர் நன்றி பாலசுப்ரமணியன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அரியலூர் சென்று சேர்ந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் இந்த உரையாற்ற இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று சேர்வார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெறும் 500 மீட்டர் தொலைவில் தான் இங்கு அவர் உரையாற்றக்கூடிய இடமானது அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இங்கும் திருச்சியைப் போலவே அரியலூரிலுமே சாலை நெடுக அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் ஆதரவாளர்களும் திரண்டு அவரை வரவேற்கும் விதமாக அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.